அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய மாணவ மாணவிகளே, இஸ்லாத்தின் அடிப்படை நம்பிக்கைகள் என்ற பாடத்தில் விதியை நம்புதல் என்ற பகுதியை பார்த்து வருகிறோம். அதில் விதியை மறுத்தல் என்ற பாடத்தை நாம் பார்த்தோம். விதியை மறுத்தல் என்பதில் இரண்டு அமைப்புகள் இருக்கிறது. ஒன்று, விதியே இல்லை என்பதாக மறுத்தல். அதை இஸ்லாம் விதியை மறுக்குதல் என்று தான் சொல்லி அதை விதியை மறுத்தல் என்பது எவ்வளோ பெரிய தவறான விஷயம். அதை விதியை நம்பாதவர் இஸ்லாத்தை சார்ந்தவர் இல்லை என்கிற அந்த ஹதீஸ்களை எல்லாம் நாம் என்ன செஞ்சோம், பார்த்தோம். இப்போ விதியை இல்லை என்று மறுக்கக்கூடியவர்களுக்கான பதில் என்னென்னா, முதல் அவர்களை இறை நம்பிக்கையின் பக்கம் அழைச்சால்தான், அவர்களுக்கு இறைவன் ஒருவன் இருக்கிறான், அவனை நம்பினால்தான் நமக்கு வெற்றி இருக்கிறது என்கிற அந்த உண்மையின் பக்கம் முதலில் அவர்களை கொண்டு வந்தால்தான் அவர்களுக்கு நாம் என்ன செய்ய சொல்லக்கூடிய விதி சம்பந்தமான விஷயங்களை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியும். அல்லாஹுவே அவர்கள் நம்பாத பட்சத்தில் விதியை எப்படி நம்புவாங்க? ஸோ அதுக்கு நம்ம தனிப்பட்ட முறையில் பதில் என்ன செஞ்சுருக்கோம், வைத்திருக்கிறோம். இரண்டாவதான அமைப்பு என்னவென்றால், இஸ்லாத்தில் இருந்து கொண்டே விதியை நம்புவதற்கு இஸ்லாம் போட்டு இருக்கக்கூடிய நிபந்தனைகள் இருக்கா இல்லையா? இந்தந்த முறைகளிலெல்லாம் நாம் விதியை நாம் நம்பணும் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுதா இல்லையா? அந்த அடிப்படைகளை அடிப்படைகளில் அந்த வரையறைகளில் ஏதாவது ஒரு சிலவற்றை என்ன செய்கிறதுனா மறுக்கிறது. அந்த மாதிரியான விஷயங்கள் எப்பொழுதிலிருந்தே ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால், சஹாபாக்களுடைய இறுதி காலகட்டத்திலிருந்தே ஆரம்பித்து விட்டது. அதனால தான் சஹாபாக்கள் அப்படி ஆரம்பித்து அந்த நம்பிக்கையின் பக்கம் இருக்கக்கூடியவர்களை பற்றியான கருத்துக்களை சஹாபாக்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்க என்பது பற்றிய விஷயங்களை கடந்த பாடத்திலே பார்த்தோம். இந்த விதி சம்பந்தமான பாடத்தில் இறுதியாக நாம் பார்க்கவிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான சிந்தனைகளை இஸ்லாமியர்களுக்குள் இஸ்லாம் விதி சம்பந்தமாக நம்புவதற்கு என்னென்ன வழிமுறைகளையும் நிபந்தனைகளையும் வரம்புகளையும் போட்டிருக்கிறதோ, அந்த வரம்புகளில் ஏதாவது ஒரு சிலதை மறுக்கக்கூடிய அல்லது இல்லை என்று சாதிக்கக்கூடிய அந்த மாதிரியான சிந்தனைகளை எல்லாம் யார் இஸ்லாத்திற்குள் முஸ்லீம்களுக்குள் புகுத்தினார்கள் என்கிற ஒரு அடிப்படையான விஷயத்தை மட்டும்தான் நாம் என்ன செய்ய போகிறோம்னா இந்த பாடத்தில் இன்று நாம் பார்க்கவிருக்கிறோம். இது சம்பந்தமாக நிறைய அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு. யார் இதை கொண்டு வந்தா, முஸ்லீம்களுக்கு மத்தியில் இஸ்லாமுங்கிற பேரில் என்ன செஞ்சால் யார் இதை உள்ள புகுத்தினார்கள் என்பதில் ஒரு சில கருத்து வேறுமைகள் இருக்கிறது. அதில் முதலாவதாக ஷரஹுல் உசூல் இஅ்திகாத் அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅ அப்படிங்கிற நூலிலும் அல் இபானா என்கிற நூலிலும் இந்த சிந்தனையை முதலாக இஸ்லாத்திற்குள் முஸ்லீம்களுக்குள் கொண்டு வந்தவர் யாருன்னா, பஸ்ராவை சேர்ந்த சீசவைஹி எனும் ஒரு நெருப்பு வணங்கிதான் என்று கூறினார்கள். ஒரு மஜூசி இஸ்லாத்துக்குள்ளே தன்னை முஸ்லீமாக காட்டிக்கொண்டு நான் நல்லதை சொல்கிறேன் அப்படிங்கிற பேரில் மக்களுக்கு மத்தியில் இந்த மாதிரியான சிந்தனைகள், இஸ்லாம் போட்டிருக்கக்கூடிய நிபந்தனைகளை மறுக்கின்ற சிந்தனைகளை உருவாக்கி என்ன செஞ்சாருன்னா கொண்டு வந்தான் அப்படிங்கிற மாதிரியான செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று அதே கிதாபில் இன்னொரு செய்தியும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஈராக்கை சேர்ந்த சூசன் என்பவன் தான், இவன் முதலில் கிறித்துவனாக இருந்தான், பின்னர் தான் இஸ்லாத்தில் மாறிவிட்டதாக பிரகடனம் செய்தான், பின்பு மீண்டும் கிறிஸ்துவனாகவே மாறிவிட்டான் என்று இமாம் முஹம்மது பின் ஷுஐப் அல் அவுஸாஇ ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள். ஒரு சிலர் சீசவைஹி என்பவனும் சூசன் என்பவனும் ஒருவர் தான் என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். சூசன் என்பவன் வேறு, சீசவைஹி என்பவன் வேறு என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். ரெண்டு பேரும் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவன் ஈராக்கை சார்ந்தவன், இல்லை சீசவைஹி என்பவன் பஸ்ராவை சார்ந்தவன் என்பதாக வந்திருக்கிறது. அப்போ இந்த ஒருவேளை ரெண்டு பேரில் ரெண்டு தனித்தனியாக வைத்து கொண்டாலும் இவர்கள் என்ன செஞ்சுருக்காங்க, முஸ்லீம்களுக்குள்ள இந்த மாதிரியான சிந்தனைகளை உருவாக்கி இருக்கிறார்கள். ஈராக்கில் பஸ்ரா கூஃபா அப்படிங்கிற பஸ்ராவும் கூஃபாவும் எங்கே தான் இருக்குது அப்படின்னா ஈராக்கில் தான் இருக்கிறது. பஸ்ரா என்பது ஒரு பகுதி, கூஃபா என்பது ஒரு பகுதி, ரெண்டுமே ஈராக்கை சார்ந்தது தான். அப்போ இந்த அடிப்படையில் வச்சு நம்ம பார்க்குறப்ப ஈராக் என்பது நாடு, பஸ்ரா என்பது அதில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி.
அப்போ ஒருவேளை அந்த சீசவைகி என்பவனும் சூசன் என்பவனும் ஒன்றாக இருக்கலாம், அல்லது வெவ்வேறாகவும் செய்யலாம் இருக்கலாம். மூணாவது கருத்து என்ன அப்படின்னு சொன்னால், சஹாபாக்களுடைய இறுதி காலத்தில் பஸ்ராவில் இருந்த மஅபதுல் ஜுஹ்னி என்பவன் தான் விதி சம்பந்தமாக, பஸ்ராங்கிறது கூஃபா தான், அதாவது ஈராக்கில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான், என்பவன் தான் மஅபதுல் ஜுஹ்னி என்பவன் தான் விதி சம்பந்தமாக முதலாக இஸ்லாத்தின் அடிப்படைக்கு முரணான கருத்தை முஸ்லிம்களுக்கு மத்தியில் கூறியவன். இது புகாரியில் என்ன தாரிகுல் அவுசத் இமாம் தஹபி, இமாம் புகாரமுல்லா அவர்களுடைய தாரிகுல் அவுசத் அப்படிங்கிற நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இமாம் தஹபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய சீருல் அலாமுன் நுபலா அப்படிங்கிற நூலிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவ்வாறு 3 சொற்கள், இப்போ 3 பேரை சொல்கிறாங்க. ஒன்று சூசவைகி அப்படிங்கிற ஒருத்தனை சொல்கிறாங்க, அல்லது சூசன் என்று சொல்கிறாங்க, அல்லது மஅபதுல் ஜுஹ்னி என்று சொல்கிறார்கள். இவ்வாறு 3 சொற்கள் இருந்தாலும் ஜுஹ்னி தான் முதலில் ஆரம்பித்தவன் என்று அதிகமான அறிஞர்கள், மஅபதுல் ஜுஹ்னின்னு இருக்கானே அவன் தான் ஆரம்பித்தவன் இந்த விஷயத்தை அப்படின்னு அதிகமான அறிஞர்கள் கூறியிருக்கிறார்கள். இதோடு இமாம் முஸ்லிமுல்லா அவர்கள் தங்களுடைய முஸ்லிம் நூலில் யஹ்யா இப்னு மஅமர் ரஹ்மத்துல்லாஹி அவர்களின் மூலம் ஒரு செய்தியை பதிவிட்டுள்ளார்கள். அதில் மஅபதுல் ஜுஹ்னி சம்பந்தமாக, அதாவது பஸ்ராவில் ஒரு சிலர் தங்களிலே முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்கின்றனர், ஆனால் விதி சம்பந்தமாக அவர்களின் கருத்து விதியே இல்லை என்ற ஒரு தோற்றத்தை ஏற்பட வைக்கிறது. அவர்களை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று மக்காவில் இருந்த இப்னு உமர் அல்லாஹு தாலா அவர்களிடம் கூறி தாம் விளக்கம் கேட்டதாக யஹ்யா இப்னு மஅமர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அறிவித்துள்ள செய்தி விதி சம்பந்தமாக தவறான கருத்து எடுத்து வைத்தவர்களில் மஅபதுல் ஜுஹ்னி முதலானவன் என்ற கருத்தை மேலும் உறுதி செய்கிறது. இவனிடமிருந்து தான் முஅ்தஸிலா என்ற வழிகட்ட கூட்டத்தை உருவாக்கிய வாசில் இப்னு அதா என்பவனும் அம்ர் இப்னு உபைத் என்பவனும் கீலாத்து திமஷ்கி போன்ற வேறு பல வழிகட்ட கூட்டத்தை உருவாக்கியவர்கள் விதி சம்பந்தமான இஸ்லாத்தின் கொள்கைக்கு முரணான கருத்துக்களை எடுத்துக்கொண்டார்கள். அப்போ இந்த முஅ்தஸிலாவுடைய கூட்டத்தை உருவாக்கியதில் முக்கியமானவன் வாசில் இப்னு அதா. நம்ம அந்த இன்ஷா அல்லாஹ் இதனுடைய 2வது பாகத்தில் வழிகட்ட கூட்டத்தினர் அப்படிங்கிற புத்தகத்தில் நாம் இன்ஷா அல்லாஹ் இதை பற்றி விரிவாக நாம் என்ன செய்வோம் பார்ப்போம். இவர்கள் எல்லாம் இந்த என்னென்ன சம்பந்தமாக இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய என்னென்ன அடிப்படைகள் நம்பிக்கைகள் சம்பந்தமாக என்னென்ன தவறான கருத்துக்களை போதித்தார்கள், அதை உருவாக்கியவர்கள் யார் அப்படிங்கிற அந்த விஷயத்தெல்லாம் நம்ம பார்ப்போம். அதில் இந்த வாசில் இப்னு அதா என்று சொல்லுகின்றவன் தான் முஅ்தஸிலாங்கிற கூட்டத்தை என்ன செஞ்சான், உருவாக்கினான். அப்போ அவன் கூட இந்த மஅபதுல் ஜுஹ்னி என்பவனிடமிருந்து தான் விதி சம்பந்தமான மாற்றமான கருத்தை இவன் எடுத்துக்கொண்டு இருக்கிறான். அதுதான் சொல்ல இவனிடமிருந்து தான், அதாவது மஅபதுல் ஜுஹ்னியிடமிருந்து தான் முஅ்தஸிலா என்ற வழிகட்ட கூட்டத்தை உருவாக்கிய வாசில் இப்னு அதா என்பவனும் அம்ர் இப்னு உபைத் என்பவனும் கீலாத்து திமஷ்கி போன்ற வேறு பல வழிகட்ட கூட்டத்தை உருவாக்கியவர்கள் விதி சம்பந்தமான இஸ்லாத்தின் கொள்கைக்கு முரணான கருத்துக்களை எடுத்துக்கொண்டனர் என்பது அனைத்து வரலாற்று ஆசிரியரின் கருத்தாகும். எவர்கள் விதி சம்பந்தமான நம்பிக்கையில் குர்ஆன் மற்றும் சுன்னாவில் இல்லாத அடிப்படைகளை கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவர்களும் வழிகேடர்கள் என்ற கருத்தில் அஹ்ல சுன்னா வல் ஜமாஅவின் அறிஞர்கள் ஏகோபித்த கருத்தாகும். அப்போ இஸ்லாம் நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய விதியை நம்புதல் என்ற விஷயத்தில் இஸ்லாம் நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய அந்த வரம்புகளை பேணி ஆரம்பத்தில் 4 அடிப்படை அம்சங்களை சொல்கிறது. அது இல்லாமல் இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், மனுஷனுக்கு சுய விருப்பு வெறுப்பு இருக்கிறதா இல்லையா என்பதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், நடந்ததை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், நடக்க போகிறதை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற இந்த வரம்புகள் எல்லாம் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லித் தருகின்ற விளக்கங்கள், அடிப்படைகள். ஸோ அந்த அடிப்படைகளை எல்லாம் நாம் வைத்து நாம் என்ன செய்யணும், விதியை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர நாம ஒரு விஷயத்தை நாம் என்ன செய்யக்கூடாது, இது பண்ணினோம் என்று சொன்னால் அது வழிகட்ட வழியின் பக்கமாகத்தான் நம்ம என்ன செஞ்சோம் அழைத்து செல்லும் இந்த மேற்கண்டவர்களைப் போல. அப்போ அதனால தான் அறிஞர்கள் எல்லோரும் ஏகோபித்த கருத்து, அஹ்ல சுன்னா வல் ஜமாஅனுடைய அனைத்து அறிஞர்களும் ஏகோபித்த கருத்தை சொல்கிறாங்க. எவர்கள் விதி சம்பந்தமான நம்பிக்கையில் குர்ஆன் மற்றும் சுன்னாவில் இல்லாத அடிப்படைகளை கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் வழிகேடர்கள் என்ற கருத்தில் அஹ்ல சுன்னா வல் ஜமாஅவின் அறிஞர்கள் ஏகோபித்த கருத்தாகும். அந்த வழிகட்ட கூட்டத்தில் யார் யார் என்னென்ன தவறான கொள்கைகளை கொண்டிருக்கின்றனர், அதற்கு அவர்கள் எடுத்து வைக்கும் ஆதாரங்கள் என்னென்ன, அவைகள் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் எவ்வாறு முரண்படுகின்றன என்பதை பற்றிய முழு விவரங்களை இன்ஷா அல்லாஹ் இந்நூலின் 2ஆம் பாகத்தில், அதாவது வழிகட்ட கூட்டத்தினரின் கொள்கை என்ற அந்த கிதாபில் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம். இத்தோடு இந்த விதி சம்பந்தமான பாடம் நிறைவுக்கு வருகிறது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையினால் இதுவரைக்கும் நாம்
இஸ்லாத்தின் அடிப்படை நம்பிக்கைகள் என்ற பாடத்தில் அல்லாஹுவை எவ்வாறு நம்ப வேண்டும், மலக்குமார்களை எவ்வாறு நம்ப வேண்டும், வேதங்களை எவ்வாறு நம்ப வேண்டும், நபிமார்களை எவ்வாறு நாம் நம்ப வேண்டும், மறுமையை நாம் எவ்வாறு நம்ப வேண்டும், விதியை நாம் எவ்வாறு நம்ப வேண்டும் என்கிற அடிப்படைகளையும் அது சார்ந்து இஸ்லாம் நமக்கு என்னென்ன விளக்கங்களை சொல்லியிருக்கிறதோ அதை குர்ஆனுடைய அடிப்படையில், ஹதீஸுனுடைய அடிப்படையில், சஹாபாக்களுடைய கூற்றுக்களுடைய அடிப்படையில், இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅனுடைய இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விளக்கத்தின் அடிப்படையில் இந்த விஷயங்களை நாம் இதுவரைக்கும் பார்த்திருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் படித்த இந்த விஷயங்களை கொண்டு நமக்கு நேரான வழியை காட்டி நல்ல முறையில் இவைகளை விளங்கி செயல்படுகிற நல்ல மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கியருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இதையெல்லாம் கேட்ட நீங்கள் அமல் செய்ய முன்வாருங்கள். இதை அதிகமான மக்களுக்கு ஷேர் பண்ணி அவர்களும் இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளை புரிந்து கொள்வதற்கு நீங்களும் ஒரு காரணமாக இருங்கள் என்று உங்களிடத்தில் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.